அனைவருக்கும் வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள் 2026 கால தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசி நேயர்கள். நாம் இப்பொழுது ராசியை பார்த்து கொண்டிருக்கிறோம். வருகின்ற ஜூன் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். 4ஆம் இடத்தில் பயிற்சி ஆவது மிகப்பெரிய சுகஸ்தானத்தை உங்களுக்கு வரங்களாக அள்ளி கொடுப்பார். அக்டோபர் 31க்கு மேல பாத்தீங்கன்னா டிசம்பருக்குள்ள அதிசார குரு பயிற்சி உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்துல பிரவேசிப்பார். சனி பகவானால் அவதிப்பட்டிருக்கும் மேசராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு விடுதலை கிடைத்ததாக நினைத்து கொள்ள வேண்டும். குரு பார்வை கோடி நன்மைகள் வகுக்கும். விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறால் குரு பார்வை உண்டு. தன்னுடைய 5ஆம் பார்வை 8ஆம் இடம் விருச்சகத்திலையும் பார்க்கிறாரு, 7ஆம் பார்வையா தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறார். சுகஸ்தானத்தில் குரு இருக்கும் போது, இதுவே அதிசார பயிற்சி வரும்போது தந்தை பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தையும் லாபஸ்தானத்தையும் உங்கள் ராசியும் பார்க்கிறார். லாபஸ்தானங்கள் குரு மேஷத்துக்கு. அந்த அடிப்படையில் இனி மேசராசி நேயர்கள் குரு பயிற்சி பலன் எவ்வாறு இருக்கிறது இனி விரிவாக பார்க்கலாம். அற்புதமான முன்னேற்றம் தொழிலில் இருக்கும். 2வது வருமானம் சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதியதாக ஏதாவது தொழில் தொடங்கலாம் என்கிற எண்ணம் உங்களுக்கு நிச்சயம் ஈடேறும். இதன் மூலியமாக வரும் வருமானத்தை சேமிப்பாக மட்டும் பயன்படுத்துவதற்காக உழைப்பை போடுவீர்கள். பொருளாதார ரீதியான மேசராசி நேயர்களுக்கு குரு பகவான் முழு ஒத்துழைப்பும் தரப்போகிறார். இந்த காலகட்டத்தை நீங்க சரியா பயன்படுத்தணும். சரியா பயன்படுத்திய பிறகு உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா அமைய போகிறது. ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் இருப்பது நல்லது. 4ஆம் இடத்தில் இருப்பதனால பெரும்பாலான மேசராசிகளான கால் வலி, உடம்பு வலி வரக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அதுல சற்று கவனமாக இருங்கள். மன நிம்மதி ஏற்படுங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில நிறைய பிரச்சனை உங்களுக்கு இருந்திருக்கும். இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். எதிலையும் ஒரு நிதானமும் ஒரு உத்வேகமும் நிம்மதியும் தரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மேசராசினியர்கள் பல ஆன்மீக தளத்துக்குள் சென்று இறைவனை வழிபாடு செய்வீர்கள். உங்களுடைய ஆரோக்கியங்க, குரு சுகஸ்தானத்தில் அமர்றாரு. மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்வது ஏற்ற பலனை கொடுக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. நேர்மறை எண்ணங்கள் பலன்களை பெறுவீர்கள். முடிந்த அளவுக்கு இயற்கை சம்பந்தப்பட்ட மருத்துவ முறைகளை எடுத்துக்கொள்வதே நல்லது. மேசராசியான மன அழுத்தம் தீரும். அக்குபஞ்சர் போன்ற சிகிச்சை முறைகளை எடுத்துக்கொள்வது குழந்தை பேர் சிகிச்சை பெறுபவர்களுக்கு நல்ல பலனை தரும். திருமண யோகம் உண்டா? நிறைய பிரிவினை பார்த்து வந்திருப்பீர்கள். இந்த ஆண்டு மன நிம்மதி பெறுவது உறுதி. அக்டோபர் மாதத்தில் பிறகு திருமணத்துக்கான யோகங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கடனில் சிக்கி தவிப்பவர்களுக்கு அதிலிருந்து வெளிவரும் வாய்ப்பு ஏராளமாக ஏற்படும். கடனடைக்கு வாய்ப்பும் இருக்குதுங்க. உங்க முயற்சி அனைத்துக்கும் வெற்றி கிடைக்கும். இருந்தாலும் நல்ல வழிமுறைகள் உங்களுக்கு கிடைக்கும் ஜூன் மாதத்துக்கு பிறகு. மாணவர்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால குரு பகவான் இருக்கிறனால நல்லா படிப்பீங்க. உங்களுடைய ஸ்டடியோட மெட்டீரியல வேற மாதிரி உயரும். உங்களுடைய மார்க் தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கிறது. எடுக்கிற முயற்சி ரொம்ப தெளிவாக இருந்தா எக்ஸாமினேஷன்ல இந்த வருஷம் 10th 12th உள்ள மாணவர்கள் சிறப்பான மார்க் எடுப்பாங்க. பள்ளி மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தாலும் ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கேது குருவோட அமர்றதுனால சற்று கவனமாக படித்து முன்னேறக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது. இல்லத்தரசிகளுக்கு இந்த 4ஆம் இடத்து மேசராசி நேயர்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால சேமிப்புகள் உண்டாகும். புதிய வாகனம் வாங்குவீர்கள். வீடு கட்டும் பாக்கியம் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும். வீடு கட்டியும் கூட ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க. அதற்கான வேலைகள் உண்டு. 8ஆம் இடத்தை பார்க்கணும். வம்பு வழக்கு சண்டைகள் சற்று குறைவாக இருக்கும். பெண்களுக்கு வேலைக்கு அங்கீகாரம் இந்த தடவை கட்டாயமா கொடுப்பார். வீட்டுல இருந்தே சம்பாதிக்கிற பாக்கியத்தையும் கொடுப்பார். அதே மாதிரி குரு பகவான் அரசு உத்தியோகத்துக்கும் மேசராசி நேயர்களுக்கு நிச்சயம் இந்த ஆண்டு நவம்பர் மாதத்திலிருந்து குரு இறுதிக்குள் நிச்சயம். மேசராசி நேயர்கள் நீங்கள் வழிபடக்கூடிய ஆலயம் திட்டை வசிஷ்டேஸ்வர திருக்கோவில். இத்திருத்தலத்தில் ராஜகுருவாக அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய அத்தனை பிரார்த்தனைகளும் நிறைவேற்றார். ஒரு முறையாவது வியாழக்கிழமை அன்று அல்லது குருவுடைய நட்சத்திரமான புனர்பூசம் விசாக நட்சத்திரத்தில் செல்வது மிகப்பெரிய பலனாக உங்களுக்கு அமையும். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய யோகமாக அமையும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறோம். அடுத்த ராசியா ரிஷப ராசியில் சந்திப்போம். அது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய ஜாதகம் பார்க்கும் விருப்பமுள்ள நேயர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பர் நீங்கள் கான்டாக்ட் செய்து கொள்ளலாம்.
இதற்கான கட்டணம் செலுத்திய பிறகு வாட்ஸ்அப்பில் ஜாதகம் அனுப்புங்கள், பலன்கள் சொல்லப்படும். நன்றி, வணக்கம்.